ஹாய், இந்த வீடியோவில் பைத்தானோட லேட்டஸ்ட் வெர்ஷனை எப்படி விண்டோஸில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பைத்தானை டவுன்லோட் பண்ணுறதுக்கு குரோம் ப்ரௌசர் போய்க்குங்க. அதில் ஜஸ்ட் பைத்தான்னு டைப் பண்ணுங்க. இதில் python.orgங்கிற இது பைத்தானோட அஃபிஷியல் வெப்சைட். இதை கிளிக் பண்ணி python.orgங்கிற வெப்சைட்டுக்கு போய்க்குங்க. இந்த வெப்சைட்டில் மேலே நேவிகேஷன் பாரில் எபோட் டவுன்லோட்ஸ் டாக்குமெண்டேஷன்ஸ் இருக்கும். இதில் டவுன்லோட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா பைத்தானோட லேட்டஸ்ட் வெர்ஷனை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் இருக்கும். இப்போ பைத்தானோட லேட்டஸ்ட் வெர்ஷன் 3.13.2. இப்போ நான் இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு பைத்தான் டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ இந்த டவுன்லோட் ஆன பைத்தானை நான் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறேன். இப்போ எனக்கு பைத்தானை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான விண்டோ ஓப்பன் ஆகிருக்கு. இதில் கீழே யூஸ் அட்மின் ப்ரிவிலேஜ் வென் இன்ஸ்டாலிங் py.exeங்கிறத எனேபிள் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆட் பைத்தான் exe to பாத்துங்கிறத எனேபிள் பண்ணிக்கிறேன். இது எதுக்குன்னா டெவலப்மெண்ட் பண்ணும்போது நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நம்ம பார்த்த கொடுக்கணும்னு தேவையில்லை. பை டிஃபால்ட்டாகவே சிஸ்டமே ரெக்கக்னைஸ் பண்ணிக்கும். அதுக்காண்டி நம்ம இங்கே கொடுக்குறோம். இப்போ நான் இதை இன்ஸ்டால் நவுன்னு கொடுக்குறேன். இப்போ இது இன்ஸ்டால் நவ் கொடுத்ததும் பைத்தான் இன்ஸ்டால் ஆகிறதுக்கான ப்ராம்ப்ட் கேட்குது. எஸ் கொடுத்துட்றேன். இப்போ பைத்தான் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ பைத்தான் இன்ஸ்டால் ஆயிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ பைத்தான் கரெக்டாக இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் போய்க்குங்க. இப்போ கமாண்ட் ப்ராம்ப்டில் பைத்தான் வெர்ஷன் அப்படின்னு போட்டிங்கன்னா பைத்தானோட வெர்ஷன் காட்டும். இப்போ நம்மளுக்கு பைத்தான் கரெக்டாக இன்ஸ்டால் ஆயிடுச்சு. பிஒய்ன்னு டைப் பண்ணால் பைத்தானோட செல் ஸ்கிரிப்டிங்காக மாறிடும். இங்கே நம்ம பைத்தானோட கோடிங்கை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஜஸ்ட் ஹலோ வேர்ல்டுங்கிற பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ ஹலோ வேர்ல்டுங்கிற பிரிண்ட் ஆயிடுச்சு. சேம் இதே மாதிரி நம்ம அடிஷன் சப்ட்ராக்ஷன் எல்லாமே பண்ணி பார்க்கலாம். +5. இப்போ நான் 10+5ன்னு போட்டிருக்கேன். அதை பிரிண்ட் பண்ணும்போது 15 ஆட் ஆகி வருது. சேம் இதை நம்ம ஒரு வேரியபிள்லேயும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். = 20, b = 30, c = a + b, print c. இப்போ ஏங்கிற வேரியபிளில் 20 வேல்யூ வச்சுருக்கேன், பிங்கிறதுல 13 வேல்யூ வச்சுருக்கேன், சியில் a + bன்னு அடிஷன் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். இப்போ பிரிண்ட் பண்ணியிருக்கேன் சியை. இப்போ 15 நம்மளுக்கு ஆட் ஆகி வந்துருச்சு. பைத்தானை கமாண்ட் ப்ராம்ப்டில் மட்டும்தான் ரன் பண்ண முடியும்னு கிடையாது. பைத்தான்லேயே வந்துட்டு IDLE அப்படின்னு இந்த IDLEங்கிற என்னன்னு கேட்டிங்கன்னா இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் லேர்னிங் என்விரான்மெண்ட்னு சொல்லுவாங்க. இது எதுக்குன்னா நம்ம லேர்ன் பண்ணுறக்காண்டி பைத்தானே கொடுத்துருக்க ஒரு அப்ளிகேஷன். இப்போ இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இப்போ IDLE ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் நம்ம பைத்தானோட ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. சேம் நம்ம இதே இது அடிஷன் சப்ட்ராக்ஷன் அது மாதிரி ஆப்ரேஷன்ஸும் பண்ணி பார்த்துக்கலாம். பிரிண்ட் 100 - 20. இப்போ 100 - 20 18 பிரிண்ட் ஆயிருக்கு. இதே மாதிரி நம்ம மற்ற கோடிங் ஷிஃப்ட் ஸ்டேட்மெண்ட், ஃபார் லூப் அது மாதிரி இதை நம்ம இங்கே ரன் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த கான்செப்ட்ஸ்லாம் அப்கமிங் வீடியோஸ்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் லேட்டஸ்ட் பைத்தான் வெர்ஷனை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அண்ட் எப்படி பேசிக்கான ப்ரோக்ராம் பண்ணி பார்க்குறது, IDLEனா என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.